இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், புறமா அகமா? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? விழிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய மைய கருத்து இதுதான். பெண்கள் பலர் பங்கேற்ற கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்ட முடிவில் ஒரு அருமையான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நன்றாக சாப்பிட்ட அவர்கள் மீதியானவற்றை வெளியே குப்பையில் கொட்டினர். அதை அங்கு நின்று கொண்டிருந்த நாய் ஒன்று சாப்பிட்டது. மறுநாள் விருந்தில் பங்கெடுத்த பெண்கள் விருந்தில் மீதியானவற்றை சாப்பிட்ட நாய் செத்துவிட்டது என செய்தியை கேள்விப்பட்டனர். விருந்தில் விஷம் கலந்திருக்க வேண்டும், அதுவே நாய் செத்ததற்கு காரணம் என்று எண்ணினர். இச்செய்தியை கேள்விப்பட்ட பெண்களில் பலர் வயிற்று வலியால் துடித்தனர். இன்னும் சிலர் வாந்தி எடுத்தனர். மேலும் சிலர் காய்ச்சலினால் அவதியுற்றனர். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால், அந்த நாய் விருந்தினால் சாகவில்லை, மாறாக ஒரு சாலை விபத்தில் அடிபட்டு இறந்து போனது. விருந்தில் விஷம் கலந்திருக்க கூடும் என்ற எண்ணமே பெண்கள் வயிற்று வலியால் துடிக்கவும், வாந்தி எடுக்கவும், காய்ச்சலினால் துன்புறவும் காரணமாயிற்று. உள்ளே சிந்தனையில் இருக்கின்ற எதிர்மறையான அம்சங்களே வெளிப்புற, அதாவது உடல் சார்ந்த எதிர்மறையான காரியங்களுக்கு காரணம் என்ற உண்மையை இயேசு இன்றைய நற்செய்தியில் அளவுற விளக்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சாதாரண தூய்மை சடங்கு பற்றி கேள்வி எழுப்பிய போது இயேசு அகம் புறம் சம்பந்தப்பட்ட அழகான சிந்தனைகளை வழங்குகிறார். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இரண்டு பகுதிகள் உண்டு. ஒன்று புறம், மற்றொன்று அகம். புறம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற உடலையும் அதிலிருந்து புறப்படுகின்ற செயல்பாடுகளையும் சுட்டி காட்டுகின்றது. அகம் என்பது கண்ணுக்கு தெரியாத வகையில் தமக்குள் புதைந்துள்ள சிந்தனை, எண்ணங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை சுட்டி காட்டுகின்றது. ஒரு நபரை நாம் கணிக்க முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஒரு சில தவறுகள் செய்த பிறகு, ஒரு சில காரியங்கள் நிகழ்ந்த பிறகுதான் நாம் யோசிக்கின்றோம், ஐயோ இவன் தங்கமானவனாச்சே, இவன் இப்படி செஞ்சான், இவனா இப்படி நடந்துகிட்டான், இவனா இப்படி பேசினான், இவனா இவளா என்ற பலதரப்பட்ட கேள்வி. ஏனென்றால் அவர்கள் புறத்தை மட்டுமே காண்பித்தார்கள். அகம் அந்த அசுத்தமான, கீழ்த்தரமான, மோசமான அல்லது அவனுடைய எண்ணம் சரியில்லாத நிலைதான் அத்தனைக்கும் காரணம். நிறைய நேரங்களில் அகம் நன்றாக இருந்தால் புறமும் நன்றாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் என்பது நம்முடைய உள்ளார்ந்த உடல், அந்த அடி வயிறு. குடல் சரியில்லை என்றால் கண்டிப்பாக வாயில கண்டிப்பாக புண்ணு வந்துடும், முகத்துல கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏன் நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சோக துக்கம் கூட நம்முடைய முகத்தில் வெளிப்புறமாகவே தெரிந்துவிடும். அதை யாராலையும் மறைக்க முடியாது. ஏனென்றால் அகம் நம்முடைய உள்ளார்ந்த அந்த எண்ணமும் சிந்தனையும் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாம் அகத்திலிருந்து, உட்புறத்திலிருந்து வரக்கூடியவை. பிரியமான சகோதர சகோதரிகளே, உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் என்று ஆண்டவர் இன்னொரு இடத்தில் கூறுகிறார். நம்முடைய உள்ளம், ஆள் மனது என்ன சொல்கிறதோ அதுவாகத்தான் வார்த்தையாக மாறும். ஆனால் நாம் வேணா வெவ்வேறு பெயர்கள் சொல்லிக்கலாம். கலாய்ப்பதற்காக பேசினேன்,
ஜாலியாக பேசினேன், சும்மா சந்தோஷத்துக்காக பேசினேன், அல்லது ஜோக்கா பேசினேன். நாம் வேணும் என்றால் பேசலாம், ஆனால் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். நம்முடைய உள்ளம் வெளிப்புறமாக மாறுகிறது, ஆனால் வெளிப்புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாம் உள்புறத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதனால் தான் ஆண்டவர் இந்த நாளை கூறுகிறார், வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தை உண்டாக்கினார் என்று உமக்கு தெரியாதா? உட்புறத்தில் இருப்பதை தர்மமாக கொடுங்கள். நல்ல எண்ணம், பாசிட்டிவான எனர்ஜி, நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான பார்வை, நேர்மறையான ஆற்றல், நேர்மறையான வாழ்க்கை, அத்தனையும் அகத்திலிருந்து வரக்கூடியவை. அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? பரலோக தந்தை இறைவா, தரிமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நிறைய நேரங்களில் வெளிப்புறத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆடை, அலங்காரம், மேக்கப், ஆள் பாதி ஆடை பாதி என்று தெரிந்திருந்தாலும் நிறைய நேரங்களில் நாங்கள் அந்த ஆடைக்கும் மற்ற காரியங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் உள்ளார்ந்த மனசில் எல்லாம் அசுத்தம், கெட்ட எண்ணம், தீய எண்ணங்கள், பழிவாங்கக்கூடிய சூழ்ச்சியான பலதரப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறோம். மாறணும். நாங்கள் அகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாய் என்று வாழ அந்த அகம் நீர் கொடுக்கக்கூடியவை. அது ஜபத்தின் வலிமையால், அல்லது நேர்மையான சிந்தனையால், அல்லது பாசிட்டிவான எனர்ஜியால் மட்டுமே அந்த அகத்தை அவ்வப்போது சுத்தப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வல்லமையின் பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்களே, எங்களை ஒவ்வொருவரும் பார்க்கின்ற போதெல்லாம் அந்த மறு கிறிஸ்துவாக எங்களை பார்க்கின்றவர்கள், எங்களோடு பேசுகிறவர்கள், எங்களோடு பழகக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை உணர வேண்டும். ஏனென்றால் எங்கள் முகத்தில் நீ காண வேண்டும், நீ பிரகாசமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்த முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.